இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறதுக்கு ஹீமோகுளோபின் குறைபாடே ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது விஷயம், ஓவர்ஃப்ளோ ஆகும் பொழுது தன்னால் ஹீமோகுளோபின் குறைஞ்சிரும். ஸோ அப்போது மெனரோஜியான்னு சொல்லக்கூடிய அதிக இரத்தப்போக்கு இருக்கும் பொழுதும் நமக்கு ஹீமோகுளோபின் குறைஞ்சிரும். அதே சமயம் இன்னொரு மருத்துவ ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன் வந்து அவங்களுடைய ஜேர்னலில் ஒரு ஆய்வு கட்டுரையை வந்து வெளியிட்டிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருக்கெல்லாம் வந்து லோ ஹெச்பி இருக்கோ, லோ ஹீமோகுளோபின் இருக்கோ, அயன் கண்டென்ட் ரத்தத்தில் ரொம்ப கம்மியாக இருக்கோ, அவங்களுக்கெல்லாம் ஓவர்ஃப்ளோ இருக்குது அப்படிங்கிறதும் ஒரு ஆய்வு கட்டுரையாக வெளியிட்டிருக்காங்க. இன்னொரு விஷயமும் நீங்கள் பார்க்கணும், ரத்தத்தில் நமக்கு ஹீமோகுளோபின் நார்மலாக இருந்தாலும் ஃபெரிட்டின் அப்படிங்கிற அளவு வந்து குறைபாடாக இருந்தாலும் இதே மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபெரிட்டின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரத்தத்தில் ஸ்டோர் ஆகக்கூடிய இரும்பு சத்தினுடைய ஒரு வகைப்பாடாக இருக்கிறது தான் ஃபெரிட்டின் அப்படிங்கிற ஒரு வேதியியல் பொருளாக இருக்குது. ஸோ இந்த வேதியியல் பொருள் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்.